கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, செபதேயுவின் மக்கள் என்று 2 பேரை நற்செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அதில் ஒருவர் இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற யாக்கோபு, ஜேம்ஸ். இன்னொருவர் யோவான், ஜான். இந்த 2 பேர் ஒரே குடும்பத்திலே பிறந்து ஒரே பெற்றோருக்கு பிள்ளைகளாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் படகிலே தங்களுடைய வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் இவர்களை பார்த்து அழைக்கிறார். இருவரும் வலைகளை விட்டுவிட்டு அவர்கள் ஆண்டவரை பின்தொடர்கிறார்கள். வலைகளை விட்டுவிட்டு, படகுகளை விட்டுவிட்டு, தங்களுடைய வேலையை விட்டுவிட்டு என்று இந்த வார்த்தைகளை சொல்கின்ற பொழுது ஏதோ படகு வலையை மட்டும் அல்ல, தங்களுடைய அந்த வாழ்வு முறையை விட்டுவிட்டு இயேசுவின் பின்னால் செல்கின்ற சீடர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்க இந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, துறவு வாழ்வு என்பது நாம் குடும்பத்திலிருந்து பிரிந்து வந்துவிட்டோம், இந்த குடும்பத்தோடு நமக்கு அடிப்படையான எந்த உறவு இருந்தாலும் கூட இனி நாம் அவர்களை சார்ந்தவர்கள் அல்ல என்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் வந்து வலப்பக்கம் இடப்பக்கம் என்று இடம் கேட்கின்றாரே, இது அவருடைய அறியாமையை காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த ஜேம்ஸ், இந்த யாக்கோபு என்று சொல்லக்கூடியவர் யார்? இவர் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு திருத்தூதர். இந்த திருத்தூதர் கிரேட் என்று அழைக்கப்படுகின்றார், பெரிய யாக்கோபு என்று அழைக்கப்படுகிறார், ஜேக்கப் த கிரேட் என்று அழைக்கப்படுகிறார். காரணம் என்ன? அதற்கு ஒரு காரணம், 2 பேர் திருத்தூதர்களாக அழைக்கப்பட்டவர்கள், ஜான் அண்ட் ஜேம்ஸ். இதில் யார் பெரியவர்? ஜேம்ஸ் என்பவர் தான் பெரியவர், யாக்கோபு என்பவர் தான் பெரியவர். எனவே சிறியவர் பெரியவர் என்று ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக அவரை பெரியவர் என்று அழைத்திருக்கலாம், பெரிய யாக்கோபு என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அது மட்டும் அல்ல, மாறாக இந்த ஜேம்ஸ் என்பவர் எருசலேமிலே தங்கியிருந்தார். இந்த எருசலேம் மக்களுக்கு அவர் போதித்து வந்தார். எருசலேமுக்கு ஆயராக அவர் இருந்தார். பிறகுதான் அன்புக்குரியவர்களே, அவர் அங்கிருந்து ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார். ஸ்பெயின் நாட்டிலே பல ஆண்டுகளாக மறைபணி ஆற்றினார். மீண்டுமாக அவர் எருசலேமுக்கு அழைத்து வரப்படுகின்றார். அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு காட்சி கொடுக்கப்படுகிறது. அந்த காட்சி என்னவென்று சொன்னால், அவருடைய கனவிலே அன்னை மரியா தோன்றுகின்றார். காரணம், அன்னை மரியா என்பவர்தான் திருத்தூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் ஆற்றலாகவும் ஜெபித்தலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த அன்னை மரியா எப்படி தோன்றினார் என்று சொன்னால், ஒரு உயர்ந்த ஒரு தூணிலே அங்கே தோன்றுகின்றார். அந்த உயர்ந்த தூண், அதன் மேல் இருக்கக்கூடிய மாதா அன்னை மரியா இந்த யாக்கோபிடம் பேசுகின்றார். பேசி, இவர் ஜெருசலேமுக்கு செல்ல வேண்டும், அங்கே ஆண்டவருக்காக இரத்தம் சிந்தி மரிக்கின்ற நேரம் வந்துவிட்டது, போ என்று கனவிலே அன்னை மரியா சொல்ல இவர் அதை ஏற்றுக்கொள்கின்றார். ஏறக்குறைய இது நடந்தது கி 40ஆம் ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த 40ஆம் ஆண்டு அவர் வருகிறார். 44ஆம் ஆண்டு அவர் வேத சாட்சியாக மரிக்கிறார். இந்த 12 திருத்தூதர்களிலே முதலாவதாக மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி மரித்தவர் யார் என்று சொன்னால், ஜேம்ஸ், யாக்கோபு என்பவர் தான். அன்புக்குரியவர்களே, இவருடைய உடலானது அங்கே அடக்கம் செய்யப்படுகிறது. பிறகு அந்த உடலானது காம்போஸ்தெல்லா என்ற இடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே இன்றளவும் இருக்கிறது. அந்த உடல் அடங்கிய கல்லறையில் தான் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு பெரிய ஒரு பசிலிக்கா, பேராலயமானது கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் சாந்தியாகோ தி காம்போஸ்தெல்லா என்று சொன்னால் உலகம் முழுவதுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு திருத்தலமாக விளங்குகின்றது. அன்புக்குரியவர்களே,
இயேசுவுக்காக முதலாக மறைசாட்சியம் ஏற்றதனால் இவர் பெரியவர். எனவே ஜேக்கப் த கிரேட் என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, உன் பெயர் பாறை, அதன் மேல் திருச்சபையை கட்டுவேன் என்று பேதுருவுக்கு மட்டுமல்ல, திருத்தூதர்களை அடிக்கல்லாக கொண்டு அதன் மேல் திருச்சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த வகையிலே ஒரு சில திருத்தூதர்களுடைய கல்லறையின் மேல்தான் ஆலயமானது எழுப்பப்பட்டிருக்கிறது, திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஜேம்ஸ் என்ற திருத்தூதருடைய கல்லறையின் மேலும் ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. இன்றளவும் அது விளங்குகிறது. எனவே ஜேக்கப் த கிரேட் என்ற ஒரு பெயரை அவர் பெறுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த ஜேம்ஸ் யாக்கோபு என்பவரைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். அவருடைய நினைவை நாம் கொண்டாடுகின்ற வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் திருத்தூதர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த திருத்தூது பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆழமாக உணர்வோம். நாமும் இத்தகைய ஆற்றல் பெற்றவர்களாக அன்றாட வாழ்விலே நாம் இறைவனுக்கு சாட்சிகளாக திகழ்கின்ற வரம் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.